அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 மற்றும் குரூப் 2 குரூப் டிஏக்கான இந்த கிளாஸ் தமிழ் கிளாஸ். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 5ஆம் வகுப்பு, அதாவது 7/2/2025. ஸோ அழகு 7லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகு 7, அழகு 5, 7, 5ன்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம தமிழ் தொண்டுகளில் பார்க்கக்கூடியது திருக்குறளில் மீதி இருக்கக்கூடிய போர்ஷன். மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது, ரெண்டாக பார்த்துட்டு வரோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை, 2 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான அதிகாரங்களில் இதுவும் ஒன்று. அரண் வலியுறுத்தல். அறம்னா என்ன அப்படின்னா எத்திக், விர்ச்சியூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. எத்திக், விர்ச்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும். அறம் என்றால் என்னென்னா ஒழுக்கம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமுடைமைன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒழுக்கம் வேற, அறம் வேறையா? ஆமாம். ஒழுக்கம் என்பது அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. அதுலேயும் அறம் என்பது ஒரு கண்ணியமான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வது தான் அறம் என்று நம்ம சொல்கிறோம். உண்மையை பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அடங்குது. அறம் என்கின்ற ஒரு வார்த்தை தமிழ் மொழிக்கே உரித்தான ஒரு வார்த்தை. எத்திக் அப்படின்னு சொல்லுவோம். நியாயமாக நடந்துக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் அறம் என்று நம்ம சொல்கிறோம். அறத்தை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவர் முதல்ல குறள் 1 என்ன சொல்கிறாருன்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குங்கிறார். நல்ல அற வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது? சிறப்பு ஈனும். ஈனும்னா கொண்டு தரும். சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அப்படின்னா இந்த மாதிரி அறத்தை விட சிறந்த ஒரு உயர்வான நன்மை தரக்கூடியது உலக உயிர்களுக்கு எது உள்ளது அப்படின்னு கேட்குறார். முதல் கொஸ்டின்லேயே கேட்குறார். சிறப்பீனும் செல்வமீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங்குனா அறத்தை விட ஒரு மனுஷனுக்கு சிறந்த செல்வம் நன்மை தரக்கூடியது என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் உனக்கு சிறப்பையும் தருது, செல்வத்தையும் தருது. அதனால் அற வாழ்க்கையை கடைப்பிடின்னு சொல்கிறார். செல்வம்னா பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. நல்ல கண்ணியமாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக கையில் பணங்காசோடு இருக்க மாட்டாங்க. நிறைய கோடியாக பணத்தை கொட்டி அவங்க கையில் இருக்காது. பகட்டு வாழ்க்கையை வாழ முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போது அற வாழ்க்கை வாழ்பவர்கள் ரொம்ப எளிமையாகத்தான் இருப்பாங்க. அதை நம்ம செல்வம் மீன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன செல்வம் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த செல்வங்கிறது வெறும் பொருள் செல்வத்தை அவர் சொல்லவில்லை. அப்போ ஈனும் என்றால் தரும், ஆக்கம் என்றால் நன்மை. அப்போ அறம் என்பது சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை என்று சொல்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை, அதனால் மறத்தலின் ஊங்கில்லை கேடு. கேடுனானது தீங்கு. அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை. இப்போ நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீங்க. இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப நன்மையானது என்னன்னு கேட்டால் அறநெறியோடு வாழ்கிறது தான், எத்திக்கலோடு வாழ்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்கிங்க, அதுக்குன்னு ஒரு எத்திக் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் நான் வாழுவேன், எந்த மாதிரினாலும் நான் இருந்துக்கிடுவேன், டைம் கீப் பண்ண மாட்டேன், ஏழை மக்கள்கிட்ட வரக்கூடியவர்கள்ட்ட நான் லஞ்சம் வாங்குவேன், புகை, அந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா இது அற வாழ்க்கை கிடையாது. ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன்னா அதற்குரிய அறத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ இந்த உயிருக்கு அறம்தான் சிறந்த நன்மையை தருகிறது. அறநெறியோடு வாழ்கிறதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது என்று ஒன்று கிடையவே கிடையாது. எனவே அந்த அறநெறியை மறந்து நம்ம வாழ்ந்தோன்னா அதை விட கேடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற. கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கரெக்டாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ராத்திரி பகல் உட்காந்து படிக்கிறோம். படித்து அந்த சீட்டில் போய் உட்காந்தாச்சு. ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ ஒரு விஏஓவோ இல்லை ஒரு சீனியர் அசிஸ்டண்ட்டு குரூப் 2லேயோ ஏதோ ஒரு போஸ்ட்டில் உட்காந்துட்டீங்க. உங்களை நாடி வரக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு எத்திக்கே இல்லாமல் நடந்துட்டு நம்ம எந்த வழியில் வந்தோங்கிறத மறந்து அந்த வாழ்க்கையில் நம்ம அவங்க படுற துன்பத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்து ஒரு அறம் இல்லாமல் வாழ்வதை விட ஒரு கேடு உலகத்தில் இல்லைங்கிறார். அப்போ அறத்தை காட்டிலும் நமக்கு நன்மையானது எதுவுமே இல்லை. அந்த அறநெறியை போற்றாமல் அதை மறந்து விடுறதை காட்டிலும் நமக்கு கேடானது எதுவும் இல்லைங்கிறார். அறத்தின் உங்கு ஆக்கமில்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடுங்கிறார். அப்போ கேடுனா தீங்கு.
ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே. அற வாழ்க்கையை எப்படிங்க நான் செய்யணும்? வேலை பார்க்குற இடத்துல மட்டும் அற வாழ்க்கையை செஞ்சால் போதுமா? அறமாக இருந்தால் போதுமா? குடும்பத்தில் அறமாக இருக்கணுமா வேண்டாமா? வேலை பார்க்குற இடத்துல மட்டும் நான் அறமாக இருந்துக்கிறேனே, இல்லை எப்படி நான் அறமாக இருக்கணும், எங்கெல்லாம் அறமாக இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே. அதாவது நம்மால் முடிந்த வகையிலெல்லாம், முடியக்கூடிய வகையிலெல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வர வேண்டும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து உறங்கச் செல்லும் வரை பொது வாழ்க்கையில் அறம். நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு வேலை பார்க்குறீங்க, அரசு பணியில் இருக்கீங்கன்னா அந்த பணியில் ஒரு அறம். வெளியே வர்றீங்க, ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க, சாலையில் கொஞ்சம் குப்பைகள் தேங்கி கிடக்கு, அதை நீங்கள் யாருக்கோ அந்த விதுன்னு போகாமல் அதை கொஞ்சம் எடுத்து ஓரமாக போட்டு போகிறீங்க. சமுதாயத்தில் ஒரு தவறு நடக்கு, ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதையும் கண்டு கேள்வி கேட்குறீங்க. இப்படி போகக்கூடிய இடத்துல நம்மால் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம ஒரு அற வாழ்க்கையை வாழ வேண்டும், தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதான் சொல்கிறார் ஒல்லும் வகையான் அப்படின்னா முடிஞ்சவரன்னு அர்த்தம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயலுங்கிறார். எந்த இடத்துலலாம் போறியோ அங்கே அறம். இப்போ நீங்கள் அற வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னா நான் அறமாக இருந்துக்கிடுவேங்க, மற்றவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு அறம் தவறிய செயல் நடக்கும் பொழுது கூட அந்த இடத்துல கேட்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் இருக்கிறவர் ஒரு லஞ்சம் வாங்குறவராக இருக்கார். ஒரு ஏழை பெண்மணி தொடர்ந்து பல முறை பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, பக்கத்து சீட்டில் இருந்து கொண்டு வராங்க, அவர் திட்டுறாரு, ஏசுறாரு, வயிறாரு அவங்கள போட்டு. இப்போ நீங்கள் அற வாழ்க்கை வாழ்ற நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறத விட அவரை நீங்கள் கொஷின் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அறத்தை நிலைநாட்ட வேண்டும். அதான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயலுங்கிறார். போகிற இடத்துலலாம் அறம் செஞ்சுட்டே போ. அறம்னா என் வேலையை நான் பார்த்தேன், எனக்கு ஓகே, அவ்வளோதான், நான் சம்பளம் வாங்குறேன், கரெக்டாக வேலை பார்த்தேன், நியாயப்படி வேலை பார்த்தேன், இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால் அவங்க அறம் செய்தல் அப்படிங்கிறத தாண்டி தனி வாழ்க்கையில் நீங்கள் சரியாக இருக்கீங்க, ஆனால் போகும் இடத்திலெல்லாம் அறம் செய்து வருவது தான் முக்கியம். அதான் ஓவாதே என்றால் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும், கேப் விடக்கூடாது. வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு அறம், குழந்தைகளை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், தாய் தகப்பனை நேசிக்கணும், உற்றார் உறவினரை நம்ம நேசிக்கணும். அப்போ அங்கே ஒரு கேப் விட்டுறக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அறம், நடு ரோட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு அறம், எல்லா இடத்துலையுமே எத்திக்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓவாதுன்னா கேப் விட்டுறக்கூடாது, தொய்வில்லாமல் செய்ய வேண்டும். 2 நாள் செஞ்சுட்டு 3 நாள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி தூக்கி படுத்துட விட. சரிட்டு நம்ம இதை போய் கேள்வி கேட்டுட்டு பக்கத்தில் உள்ள சீட்டில் கேள்வி கேட்பான், அவன் நம்மளை முறைப்பான், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒரு சினிமா படத்தில் வடிவேல் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நல்லா நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுவார், தாய் தந்தையரை நேசிப்பார், காலையில் விழுந்து ஆசீர்வாதம். 6 மணிக்கு மேலே அவர் அவதாரமே மாறிடுச்சுங்கிற மாதிரி நான் அற வாழ்க்கையை ஆஃபீஸில் மட்டும் கடைபிடிப்பேன், பொது இடத்துல செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்று சொல்லியிருக்காங்க. சரி, அறம் எப்படி இருக்கணும்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிறங்கிறார். ஒரு மனிதன் நம்மளுடைய மனதிலேயே நமக்கு சரி தவற காட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் நம்ம நெஞ்சில் இருக்குது, மனசில் இருக்குது. அதான் சொல்கிறோம், மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏதோ தவறு சொல்கிறோம், தவறாக பேசுகிறோம், அசிங்கமாக பேசுகிறோம், பொய் பேசிட்டோம், மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறோம். மனசாட்சி நமக்கு உறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. பெரிய கொலகாரனாக இருப்பான், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டான், அவனை கூட என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் கேட்பாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவறில்லை, மனசாட்சியாவது உறுத்தட்டுமே அப்படின்ட்டு. அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆதல். முதல்ல அறமாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், வெளியே அறமாக நடந்துக்கிறத விட தான் மனசுக்கு தான் ஒரு அற வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அனைத்தரன் ஆகுல நிரப்பிறனா இதுக்கப்புறம் தான் வெளியே உள்ளது. நீங்கள் வெளியே நல்லா பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லும் வஞ்ச எண்ணங்களும் போலியான எண்ணங்களும் உள்ளே இருக்கும் பொழுது வெளியே மட்டும் நீங்கள் ஆஃபீஸில் போய் நல்லா அறமாக வாழ்ந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்களை கேள்வி கேட்டுட்டு நீங்கள் சரியில்லாமல் இருந்தீங்கன்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல மனத்துக்கண் மாசிலன் ஆதல்ங்கிறார். மனசுக்குள்ள துன்பம் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும்ப்பா. அனைத்து அரண் ஆகுல நிரப்பினா இது போக நீ மீதி எல்லாம் நீ ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தனா அதெல்லாம் இதுக்கு பின்னாடி தான். ஆகுல நிரப்பினா இதை தொடர்ந்து தான், அதெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையது தான். இதான் முதல்ல அறம் அப்படிங்கிறார். அப்போது நம்மளை செல்ஃப் எவாலுவேஷன், அந்த உலகத்திலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பிறரை கட்டுப்படுத்துவதில்லை, தன்னைத்தானே கட்டுப்படுத்துவது தான். நீ பிறருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம், நீ அதை செய், இதை செஞ்சுருக்கலாம், அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நம்மளை உட்கார வச்சு நாம் நம்மை கட்டுப்படுத்துவது தான் உலகத்திலே பெரிய ஒரு. யாருமே இல்லாத நேரத்திலேயே நம்ம உண்மையை பேசுகிறோமா, யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம அறமாக இருக்கிறோமா, அதான முக்கியம். 10 பேர் சூழ்ந்து இருக்கிற இடத்துல
இந்த அரசியல்வாதிகள் நடந்து கொள்வது போன்று நாம் வந்து பொதுவாக பொலிட்டிஷியன்ஸ் பார்க்கும்போது பொது இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அப்படி ஒரு மேக் ஓவராக நடந்துக்கிடுவாங்க, அப்படி சூப்பராக நடந்துக்கிறது. பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னா ஒஸ்டான லைஃப் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாமல் யாரும் இல்லாத சூழல்லையும் கூட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இன்டெகிரிட்டி அப்படின்னா யாருமே இல்லாத நிலையில் கூட தன் மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கிறது. ஸோ மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நிரப்பர், அதான்ப்பா முதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கார். அறம் என்பதை சொல்லியிருக்கார். சரி, ஆதல் அப்படின்னா ஆவது, மனம்னா உள்ளம். சரி, இப்போ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அறம்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் அறத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குற. அறம்ங்கிறோமே அந்த அறம்னா என்ன, ஏதாவது ஒரு விளக்கம் தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம்ங்கிறார். என்ன சொல்கிறாரு, 4 விஷயம் சொல்கிறாரு. அழுக்காறுனா பொறாமை கொள்ளக்கூடாது, அவானா பேராசைப்படக்கூடாது, வெகுளினா கடும் கோபம் கொள்ளக்கூடாது, இன்னா சொல்னா இனிமை தராத சொற்கள். இந்த 4ஐயும் ஒருவன் எழுக்கா என்றது முடிந்தவரை தவறிவிட்டு இந்த 4ஐயும் இயன்றவரை கடைபிடிக்காமல் வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய அறம். பொறாமை வரக்கூடாது, யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அவா, யாரிடமும் பேராசை இருக்கக்கூடாது, யாரை பார்த்து பேராசைப்படக்கூடாது. வெகுளி, கடும் கோபம் கொள்ளக்கூடாது. இன்னாச்சொல், கடும் சொற்கள் பேசக்கூடாது. இந்த 4ஐயும் தவிர்த்துட்டோன்னா நம்ம தான் அற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, 6 அன்றறிவும் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவும் எண்ணாது அறம் செய்க. இப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில இது படிச்சுட்டு இருப்பாங்க. டெஸ்ட்டுக்கு ஆனுவல் எக்ஸாம் மே மாதம் வரும், ஜனவரி மாதம் கேட்டாங்க அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. இப்போ டிஎன்பிசியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் மாதம் எக்ஸாமுக்கு வரப்போகுது. 4வது மாதம் பரீட்சை நோட்டிஃபிகேஷன்னா ஒரு 7வது மாதம் பரீட்சைன்னு வச்சுக்கிட்டோம். இன்னொரு 6 மாதம் இருக்குது. அப்போ நம்ம இப்போவுமே உட்காந்து படிச்சுட்ருக்கோம். சிலர் பார்த்திங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அற வாழ்க்கையை நல்லா வாழ்ப்பா, அறம் செய்ப்பான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுன்னா, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், பெருசு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம சின்ன ஏஜ் இப்போ அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுக்கிடுவோம், என்ன சும்மா எத்திக்காது இதுன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லாத அப்படிங்கிறார். பின்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காதே. அதான் அன்றறிவாம்னா அன்னைக்கு பார்த்துக்கலாம், என்னாதுன்னா அப்படி நினைக்காம அறம் செய்க. இந்த குறளை உள்வாங்குறோன்னு இப்போவே இருந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ஏன்னா மனுஷ வாழ்க்கை எப்போ நம்ம இறந்து போவோம்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு இல்லாத ஒரு நிலையற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இந்த உலகத்தில் இருந்து ஆட்டி படைக்க போகிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் 50 வயசு வரைக்கும் இருப்பேன், யாராவது அஷூரன்ஸ் தர முடியுமா? நான் 80 வயசு வரைக்கும் இருப்பேன் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. இது ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம பாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய தேவைகளுக்காக வாழ்க்கையில் நோக்கி ஓடிக்கொண்டு படிக்கிறோம், எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கை என்று கொண்டு முடிய போகுதுன்னு நமக்கே தெரியாது நம்மளுடைய வாழ்க்கை என்னன்ட்டு. அப்படி ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கையில் நான் பின்னாடி செய்கிறேன், உனக்கு பின்னாடின்னு ஒன்று இருந்தால் தானே நீ செய்ய முடியும் அறம் செய்வதற்கு. இன்றைக்கிங்கிறது உன் கையில் இருக்கு இல்லையா? அதனால் இன்றிலிருந்தே அறம் செய்கிறார். மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இனி இறக்கும் காலத்தில், நீ சாவக்கூடிய காலத்தில் போய் அறம் செஞ்சுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காத, அது செய்ய முடியாது அப்படி நினைக்காத, இன்றிலிருந்தே செய்ப்பா அப்படிங்கிறார். அப்போ வள்ளுவரும் சொல்வது தான், எதை செய்தாலும் இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. சரி, அறம் செய்கிறதுனால என்னங்க நன்மை விளைவிக்கும்? சின்ன பசங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லலாம், அற வாழ்க்கை நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது? நான் ஒருத்தன் மட்டும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியோடு இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? தான் என் ஆஃபீஸில் 10 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் என்னை தவிர இது எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாருமே முறைகேடாக நடந்துக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க. நான் என்னத்தை செஞ்சு இப்போ என்னத்தை பண்ண போகிறேன்? இல்லை பாருங்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் கோடியாக கொள்ளையடிச்சிட்டு தலைமுறையாக சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நான் அற வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் அற வாழ்க்கையை வாழணும்னு ஏன்ப்பா சொல்கிறீங்க அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது சிவிகைனா பல்லக்கு. முன்னாடி காலகட்டத்தில் பல்லக்கு என்ற ஒரு வாகனம் ஒன்று இருந்திருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது விஐபிஸ் அவங்கள வந்து அப்படி தூக்கிக்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொகுசாக உள்ளே உட்காந்துருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஜம்முன்னு அது சுமந்துட்டு போயிட்டுருப்பாங்க. பொறுத்தான் அப்படின்னா எடையை பொறுத்து தூக்கிட்டு போகிறவன், ஊர்ந்தான்னா உள்ளே உட்காந்துருக்கிறவன். அப்போது பல்லக்கு என்ற ஒரு பல்லக்குக்குள்ளே உட்கார்ந்து போகிறதுக்கு அவன் செய்த அறம்தான் காரணம்.
பல்லக்கில் எடையை சுமந்து கொண்டு தோல் வலிக்க சுமந்துட்டு போகிறான்ல, அவன் அறம் செய்யாதது தான் காரணம். எனவே அறம் செய்வதால் இன்றைக்கு நன்மை கிடைக்காதுங்கிறார். இன்றைக்கி நன்மை தீமை கிடைக்காது. இன்றைக்கி கொள்ளடிச்சிட்டு போட்டும், ஏமாத்துறவன் ஏமாற்றிட்டு போட்டோம். அவங்கள உங்களால் திருத்த முடிஞ்சால் திருத்துங்க. இல்லாத பட்சத்துக்கு செல்ஃப் கரெக்ஷன் முதல்ல நம்ம சரி செஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறார். அப்போ அறத்தாறு இது வேணாம் சிவிகைனா, அறம் வழி நிற்பதால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்காத. அறத்தாறு இது வேணா வேண்டாம் அப்படி கேட்காத. அறத்தால் எதோ கிடைக்குதோ கிடைக்கலையோ அற வாழ்க்கையை வாழணும். நான் அற வாழ்க்கைக்கு நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாரும் அற வாழ்க்கை இங்கே வாழ்கிறாங்களா, 10 நான் ஒருத்தமிழ் நல்லா இருந்து என்ன ஆக போகுது கேட்காத. சிவிகைனா பல்லக்கில் தூக்கிட்டு போகிறவனுக்கும் பல்லக்குக்குள்ளே அமர்ந்து போகிறவனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடே அவன் அறம் செய்தது தான் என்று நீ எண்ணிக்கொள் அப்படின்னு கொடுத்துருக்கார். நெக்ஸ்ட் பாருங்க, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாமைனா ஒரு நாள் கூட கேப் விடாமல். இப்போ படிக்கிறோம் அப்படின்னா 154 நாள் ஷெடியூல் போடுறோமா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி நமக்குள்ளேயே ஒப்புமைப்படுத்தி எக்ஸாம்பிள் சொல்கிறது காரணம் என்னென்னா, திருக்குறள் வந்து எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நூல். அதனால் நம்மளே எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம 154 நாளும் கேப் விடாமல் நான் படித்தேன் சார் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. அந்த டிசிப்ளின் யார்கிட்ட இருந்திருக்கும், செல்ஃப் டிசிப்ளின் ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட தான் இருந்திருக்கும். பாருங்கள், நம்மளே இந்த ஃபஸ்ட்டு டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேர் பார்த்துருந்தாங்க. செகண்ட் கிளாஸை பார்த்திங்கன்னா 2வது கிளாஸ் பார்க்கும்போது ஒரு 35,000 40,000 அப்படி பாதி தான் பார்த்துருந்தாங்க. தேர்ட் கிளாஸ் போகும்போது அதோட வியூவே பார்த்திங்கன்னா 17,000 18,000. ஃபோர்த்து கிளாஸ் போகும்போது 10,000. அப்போது இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, உண்மையாக எத்தனை பேர் தான் ஒரிஜினலாக அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கான சர்வே இதுதான். கரெக்டாக இல்லையா? நம்மளே நினைக்கிறோம் ரேண்டமைஸ்டாக பண்ணுறோம். நம்ம எனக்கு 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, நம்ம எங்கே பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 20 லட்சம் பேருமா படிக்கிறாங்க? நம்மளே பாருங்கள், 80,000 பேர் பார்த்துருந்த இடத்துல 10,000 1:8 தான் படிக்கவே செய்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் ப்ரொப்போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 1:10 20 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் கூட உருப்படியாக படிக்க மாட்டாங்க. அப்போ அதுலேயும் கரெக்டாக உட்காந்து தன்னை வருத்தி வீழ்நாள் படாமை படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாகத்தான் அதில் இருக்கும். ஸோ வீழ்நாள் படாமை நன்றாற்றின், அதாவது ஒரு நாள் கூட விடாமல், லீவு விடாமல். அறம் செய்வதுக்கு யாராவது லீவ் விடுவாங்களா? நான் 5 நாள் நான் நேர்மையாக இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், நேர்மை இல்லாமல் இருக்க போகிறேன், இன்டெகிரிட்டி இல்லாமல் இருக்க போகிறேன், அறம் இல்லாமல் இருக்க போகிறேன், அப்படி செய்ய மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் கூட செய்ய தவறவில்லை என்றால் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்னா, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அந்த வாழ்நாளின் சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒரு கல்லாக அது அமைந்து நிற்கும் என்று சொல்லியிருக்கார். வீழ்நாள் என்றால் செய்ய தவறிய நாள், வாழ்நாள் என்றால் வாழும் நாள். நெக்ஸ்ட் சொல்கிறார் பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறார் தாத்தா வள்ளுவர். தெய்வத்தாத்தா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறார். அறம் செய்வதால் தான் ஒரு மனிதனுக்கு இன்பமே கிடைக்கிது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 பேரை நீங்கள் ஏமாத்துங்க. நீங்கள் அரசு பணியில் உட்காந்துருக்கீங்க, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வயதான ஒரு தாத்தாவோ ஒரு வயதான ஒரு பாட்டியோ உங்களை நாடி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க. அவங்கள ஏமாற்றி பாருங்கள், உங்களுக்கு இன்பமே வராது. ஆனால் அதே இது நீ அவங்களை என்ன பண்ணுங்கள், அவங்களை கைட் பண்ணி அவங்க என்ன விஷயத்துக்காக வந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நன்றிப்பாக போயிட்டு வர உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுவோம் பாருங்கள், உங்களுக்கு இன்பம் பிறக்கும். அப்போ பிறருக்கு துன்பம் ஏற்படுத்துவதால் இன்பம் வராது, ஏமாற்றுவதால் இன்பம் வராது, ஒழுங்கீனமாக இருப்பதால் இன்பம் வராது. அப்போ இன்பம் எப்போ வரும்? இதில் தான் வரும். உங்களுக்கு மனசில் பாருங்கள், ஒரு தெருநாய் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், ரோட்டில் நாய்க்குட்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்பேஷன் வரும், அந்த நாய்க்குட்டியை பார்த்தா ஒரு இறக்கம் வரும். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அந்த நாய்க்கு போட்டு அந்த நாய் சாப்பிட்டுட்டு உங்களை வாழை சுற்றி உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழை காட்டிகிட்டே உங்களை சுற்றி வந்துருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்பத்தை அனுபவிப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு அற விஷயம் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்பம் ஆட்டோமேட்டிக்காக பிறக்க ஆரம்பிக்கும். ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தர் கீழே விழுந்துருக்குறாங்க, அவங்களை எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் போய் காப்பாற்றி நிப்பாட்டுறீங்க. அவங்க சொல்கிறாங்க கரெக்டான டைம் கூட்டு வந்தீங்க, இல்லைன்னா இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்பம் பிறக்கும். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறார். அறம் செய்வதால் தான்ப்பா இன்பமே பிறக்கும். மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னா, மற்ற வரக்கூடிய இன்பம்லாம் சாதாரண ஒரு இன்பம், புகழுக்கான இன்பம் கிடையாது. எனவே அது இன்பமே ஆகாது. பிறரை ஏமாற்றி ஒருத்தரை ஏமாத்துறதுனால ஒரு 2,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு லஞ்சம் கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கலாம். அதை வாங்கும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்கும். அது இன்பம் கிடையாதுங்கிறார். அது ஒரு பகட்டு, அது ஒரு நம்ம இப்போ சூனியம் மாதிரி. நம்மளுடைய குடும்பத்தை நாம் அழிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய குடி தலைமுறைகளை நாம் அழிப்பதற்காகவும் நம்ம ஏற்படுத்திக்கிற சூனியத்துக்கு பேர் தான் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, பிறரை ஏமாற்றுவது. அப்போ அறத்தால் வருவது தான் இன்பம்ங்கிறார் வள்ளுவர். அறத்தான் வருவதே இன்பம்.
மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல்லை. மற்ற புகழ் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவை புகழே கிடையாதுங்கிறார். ஏமாற்றி லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், பெரிய வாழ்க்கையை வாழ, இதை தான் நம்ம புகழ் நினைக்கலாம். அது புகழ் கிடையாது. இள என்றால் இல்லை. அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும். மற்றை பொருளும் இன்பமும் இன்பமாகா, அவற்றால் புகழும் இல்லை. சரி, கடைசி பாருங்க 10வது. செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் செய்ய வேண்டியது, தினமும் செய்ய வேண்டியது என்னன்னா அரண். ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, அவன் செய்யாமல் காக்க வேண்டியது பழி. ஒருத்தன் செய்ய வேண்டியது உங்களுக்கு செயற்பால அப்படின்னா செய்ய வேண்டியது, உயர்பாலனா செய்யக்கூடாதது. எதிர்ச்சொல் பாருங்க, செயற்பால உயர்பால. செயற்பாலனா செய்ய வேண்டியது, தினமும் ஒருவன் செய்ய வேண்டியது அறம், தினமும் ஒருவன் செய்யக்கூடாதது பழி. பழினா பிறர் நம்மளை பழித்து பேசக்கூடாது. நல்லவர்கள்னு 4 பேர் சொல்லிட்டு போனால் போதும், அவ்வளோதான். இந்த பணியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் நேர்மையாக, தனக்கு நேர்மையாக பணி செய்கிறாரு. அரசு கொடுக்குற அந்த 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு உருப்படியாக வேலை செஞ்சுட்டு போகிறாரு. யாரையும் அவர் ஏமாற்றுவது கிடையாது என்று பிறர் சொன்னால் அது போதும். அந்த சீட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா காசு முழுங்குவான், அவன் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வேலை செஞ்சு கொடுக்க மாட்டான். இந்த பழியை நம்ம வாங்கக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார், அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழிச்செயல் செய்யக்கூடாது. செயற்பாலனை செய்ய வேண்டியது, உயர்பாலனை செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டியது. அப்போது இந்த அறம் என்பது நம்மளுடைய நாட்டுக்கே உரித்தான ஒரு ஃபிலாசபி. பிறர் ஏமாற்றக்கூடாது, வஞ்சம் இருக்கக்கூடாதுங்கிறது. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். அறம் வலியுறுத்தல், அதை வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்று சொல்லியிருப்பார். அறம் என்பதை அரண் என்று அவர் ஈற்றுப்போலியாக அதை பயன்படுத்தியிருப்பார். சரி, ஈகை. நெக்ஸ்ட் கிவிங் அப்படின்னு ஒரு அதிகாரம். ஈகைனா மனதில் நம்ம எப்படி இருக்கணும்னா, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும். ஏன்ட்டே இல்லை நான் எப்படி கொடுப்பேன் அந்த கேள்வியே சொல்லக்கூடாது. கொடுத்தல் என்பது ஒரு சிறந்த ஒரு குணம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சர்ப்ளஸாக எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இன்னொருத்தர் அந்த பொருளை நாடும் பொழுது இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு பேர் தான் ஈகைன்னு வள்ளுவர் சொல்கிறார். வரியாருக்கு, வறியவர்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு பேர் தான் ஈகை. இருக்கிறவங்களுக்கே போய் ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா ஈகை கிடையாது. நீங்கள் எதுவோ அவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க என்று அர்த்தம். கரெக்டாக? நீங்கள் ஒரு அரசு பணியாளராக இருக்கிறீங்க, அப்போ திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு புரோக்கர் ஒருத்தர் வர்றார். வந்துட்டு உங்களுக்கு, சார் ஞாபகம் இருக்கா சார், நான் பேசியிருக்கேன் முன்னாடி, நம்மள பழக்கம், சொந்தக்காரங்க தானாங்கன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு, இந்த மாதிரி தீபாவளிக்கு பரிசு கொடுத்துட்ருக்கேன் சார் எல்லாருக்கும், அதை உங்களுக்கும் ஒரு தீபாவளி பரிசு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சார், இந்தாங்க சார் ஒரு 1000 ரூபா ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, இந்த ஒரு 5000 ரூபா ட்ரெஸ் இருக்குது, வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் ஈகையா? இல்லை. இப்போது நீங்கள் ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு போய், சரி ரோட்டில் இருக்கக்கூடிய மக்களை போய் பார்ப்போன்ட்டு மக்களை பார்க்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஈகை. இப்போ புரோக்கர் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு பேர் ஈகை கிடையாது. என்னது? உங்கள்கிட்ட எதையோ எதிர்பார்க்குறது. நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக மாறுவீங்க. ஒரு 10 நாள் கழித்து வருவார், வந்துட்டு சார் ஒரு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் அவருக்கு ஒரு ஃபைல் மூவ் பண்ணணும் சார், கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுங்க சார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு கடமைப்பட்டீங்க. ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு உட்காந்துருக்கீங்க. இதுவுமே கரப்ஷன் தான். அப்போது மறைமுகமாக நாம் வேலையை செய்வதை தடுப்பதற்கு அவரால் முடியும். அதில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத காட்ட முடியும். அப்போது ஒருவருக்கு இல்லாத நிலையில் ஒரு பொருளை நாம் கொடுத்தால் அதற்கு பேர் ஈகை. இருப்பவரிடமே கொண்டு ஒரு பொருளை கொடுத்தால் அது எதையோ எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம். குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, எதையோ எதிர்பார்த்து கொடுக்குறான், பயன் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் 10 நாள் கழிச்சு வந்து கேட்பார். அப்போ பயனை எதிர்பார்ப்பதற்காக கொடுப்பது. ஈகை என்கின்ற குணத்தினால இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரியா? அதனால் அதை புரிஞ்சுக்கிறோம் முதல்ல. அப்போ வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது தான் ஈகை. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது தான் ஈகைனா கொடை. குறி எதிர்ப்பைனா பயன் எதிர்பார்த்து. வறியவர் அப்படின்னா அர்த்தம் அந்த இடத்துல இல்லாதவர் என்று ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டியதான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நல்லாறு. நல்லாறு எனினும் கொளல் தீதே, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதாவது கொளல் கொடை 2 இருக்கு. சரிங்களா? பிறருக்கு நாம் ஒரு பொருளை
கொடுப்பதுக்கும் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? நீங்கள் கொடை கொடுத்தால், பிறர் கொடை கொடுத்தால் வாங்கிறது, கொடை கொடுப்பவனுக்கு தான் சிறப்பு, வாங்குறவனுக்கு இழிவு தான். இந்த இடத்துல வள்ளுவர் பாருங்கள், வாங்கலாம் என்று சொல்லிட்டு கூட அதை சொல்லும் பொழுது, அதாவது பாருங்கள், நல்லாறு எனினும் கொளல் தீதே, அதாவது பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி அப்படின்னாலும் நீங்கள் வாங்குறது அப்படிங்கிற ஒன்று தீமையானது தான். பிறர்கிட்ட வாங்கவும் கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பிறர் வந்து ஈகை பண்போடு ஒருத்தர் இருக்கிறார், கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறார், எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் கொடுத்தல் சிறந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ அவர்கிட்ட இப்போ பொருள் வாங்குறீங்க, மீண்டும் அவரை ஏமாற்றி ஒரு பொருள் வாங்குறீங்க. அப்போ பொருள் வாங்குறது என்பது அதுவே தீமை தான். மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ கொடுத்தல் வாங்குதல் ரெண்டு இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பிறர்கிட்ட வாங்குவதற்கு கூச்சப்பட வேண்டும். கரெக்டாக? நான் ஒரு ஏழையாக இருக்கலாம், ஆனால் பிறரிடம் கையேந்துபவனாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீ ஏழையாக இருக்கலாம், கையேந்துபவனாக இருக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஈகை மனப்பான்மை உடையவனாக இருக்கணுங்கிற ரெண்டுக்குள்ள விளக்கத்தை பாருங்க. அப்படி கொடுத்தார். நல்லார் எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. என் கையில் இருக்கிறத பிறருக்கு கொடுக்குறான் பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாத நிலையில். அவனே பிறர்கிட்ட வாங்கக்கூடிய நிலையில் தான் இருப்பான். இருந்தாலும் பிறருக்கு கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் யோசிக்கக்கூடியவனாக இருக்கிறது சிறந்தது. நல்லாருன்னா நல்ல நெறி, ஈதல்லாம் கொடுப்பது. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குணம் உடையான் கண்ணே உள. அதாவது நான் ஒரு வறியவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன்தான் நல்ல குடியில் பிறந்தவன் சொல்கிறார். ஒருத்தர்கிட்ட போய் நான் மணிக்கணக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு அதை தாங்கன்னு கேட்குறத விட இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய குலன் உடையான். குலன்னா அந்த இடத்துல குணம் உடையவன் என்று அர்த்தம். குலன் அப்படின்னா குலம்னு கூட சொல்லலாம். குலம்னு என்னது உங்களுக்கு குடும்பம். அப்போ அந்த குலம் உடையான் கண்ணே உலங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தான் அந்த பண்பு இருக்கும். இளம் என்று எவ்வம் உரையாமை, என்கிட்ட இல்லை எனக்கு தாங்க என்று கேட்கும் முன்பே பார்த்த உடனே தான் சொல்கிறான், பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க. கொடுப்பதை எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்? கொடுப்பதிலையும் ஒரு குணம் இருக்கிறது, பார்த்து கொடுக்கணும். அருகுலத்துகுத்து மகள்வேல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது ஒரு நிலமூட்டியும் வரையாமரபின் மாறி போல கடாயானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான்பிரர் படைமையை குறினேன்னு பரணர் பாடியிருக்கிறார். அப்போ கொடுப்பது எப்படின்னா மலையை போன்று கொடுக்கும் பண்பில் இருக்கிறதுக்கு பேர் கொடை. மழை எப்படின்னா வேணும் வேண்டாங்கிற இடம் பார்த்துலாம் அதுக்கு பெய்ய தெரியாது. மழையோட இயல்பு பெய்வது, அவ்வளோதான். கட்டாந்தரளையும் பெய்யும், ஆற்றின் மீதும் பெய்யும், குளத்தின் மீதும் பெய்யும். நம்ம மலையிட்ட கேட்க முடியும், மலையே இவ்வளோ முட்டாளாக இருக்கியே, இந்த கடலில் தான் ஏற்கனவே தண்ணி இருக்குது, அங்கேயே மழை பெஞ்சிட்டு இருக்க, இந்த இங்கே வா, இங்கே பாரு கரை பகுதிக்கு வா, இங்கே பாரு வறண்டு இருக்குது, இங்கே மழை பெய்யும். அப்படி சொல்ல முடியாது. மழையின் இயல்பு கொடுப்பது, அதுக்கு வேணும் வேண்டான்னு பார்க்க தெரியாது. அப்போது இங்கே என்ன சொல்ல, அது கொடை. ஆனால் கொடை வேற, ஈதல் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஈதலை தான் வள்ளுவர் சொல்கிறார், கொடை என்பதை பற்றி பேசல. கொடை என்பது ரொம்ப சுப்ரீமேசி, இது ஒன்றும் பண்ண முடியாது. கொடை என்பது ரொம்ப உயர்ந்த பண்பு. கேட்க முடியாத ஸ்தானத்தில் உள்ள பொருட்களுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் கொடை. ஏன் பேகனை வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன்னு சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியாத ஒரு பொருளை கூட உணர்ந்து கொடுத்தான்ல, அதுக்கு பேர் கொடை. அதான் அவர் சொல்கிறார், யான் வறியவன் என்ற துன்பச் சொல்லை ஒருவர் உரைப்பதற்கு முன்பே அவனுக்கு கொடுக்கும் தன்மை தான் நல்ல குடி பிறந்தவரிடம் உண்டுன்னு சொல்லியிருக்கார். குலனுடையான்னா நல்ல குடிப்பிறப்பு உடையவன், உரையாமைனா உரைப்பதற்கு முன். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இரக்கம் இருந்தது எப்படி இருக்கணும்? இரக்கம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னாது இறக்கப்படுதல், பொருள் வேண்டுமென்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவது துன்பமானதாகும். பொருள் கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய துன்பத்தை போக்கும் விதமாக இருக்க வேண்டும். ஒருவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை எதிர்பார்த்து நாடி வருகிறார். ஐயா எனக்கு இது தேவைப்படுகிறது, இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும் என்று வரும் பொழுது கொடுப்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய இன்முகம் காணும். அதாவது துன்பம் போகும் வரைக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்போ அதுதான் முக்கியம். ஏதாவது ஒரு உதவி கேட்டு வரவங்கள்ட்ட நம்ம எதையாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு எப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. உங்களை நாடி ஒருவர் வரும் பொழுது, இப்போ ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பசி 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 என்று உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ரொம்ப பசியாக இருக்கையா ஒரு உணவு வாங்கி தாங்க கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு பாக்கெட்டில் ஒரு ரூபா எடுத்துகிட்டு உங்கள் கடமையை கையில் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம மேக்ஸிமம் போயிடுவோம். அப்போது அந்த மாதிரி நம்மளும் ஒரு ஈகை செஞ்சுருக்கோங்கிறது, இதில் ஒரு துன்பத்தை போக்கலை.
ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு போயிடும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இன்னாதி இறக்கப்படுதல், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவங்க முன்னாடி வந்திருக்கிறவருடைய முகம் இன்முகமாக மாறணும். எப்போ இன்முகமாக மாறணும்? சாப்பாடு கேட்டவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஏப்பம் விட்டு அப்பாடா என் பசி நீங்கிருச்சிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் முகம் இன்முகமாக மாறும், இனிமையான முகமாக மாறும். அந்த அளவுக்கு இறக்கப்படணும்னு சொல்கிறார். மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இன்பப்பட வேண்டும். ஏதோ கேட்டால் நான் தான் ₹1 கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிற ஒரு குணம் இன்றைக்கி நம்மள்கிட்ட முழுக்க இருக்கும். நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். வள்ளுவர் தான் இந்த குணம் மக்கள்கிட்ட இயல்பாகவே இருந்துச்சுனால இதை பற்றி ஒரு அதிகாரமே சொல்ல மாட்டார். அவருடைய காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ ஈகை என்பது நம்ம ஏதோ ஒருத்தங்கள்கிட்ட கேட்குறோம், ஒரு வார்த்தையை கேட்டு முடிச்சுட்டு போகிறோம், அதோடு நின்று போகிறது கிடையாது. அவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்ததால நின்று போவது கிடையாது. அதான் அந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க கம்பேஷன்னு சொல்லுவாங்க, அது கருணை என்று சொல்வார்கள். அவருடைய துன்பத்தை போக்கும் வண்ணமாக ஈகை இருப்பதற்கு பேர் தான் அது ஈகை என்று பேர். அடுத்து பாருங்கள், ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஸோ ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், பிறருடைய பசியை போக்கக்கூடியது. அந்த பாங்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாங்கு. ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல். சிறந்த ஆற்றல் என்னன்னா பசியை போக்குவது தான் சிறந்த ஒரு ஆற்றல், சிறந்த சக்தி. அந்த பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், அந்த பசியை கூட விரதமாக இருந்து பசியை பொருட்படுத்தாது உணவு உண்ணாமல் ஞானிகளும் ரிஷிகளும் தவம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருந்து ஒரு தவ ஆற்றலை பெறுவதை விட சிறந்த ஆற்றல் என்னென்னா, சாலையில் ஒருவன் பசியோடு இருக்கும் பொழுது அவனுக்கு உணவு கொடுத்து இந்த பசியை போக்குற ஆற்றல் தான் சிறந்த ஆற்றல்ங்கார். அப்போது இந்த உலகத்தில் உணவு என்பதை 2 விதமாக பசி ஏற்படுகிறது. முதல் பசி என்ன பசி அப்படின்னா கட்டுப்பாடு பசி. விரதம் இருக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக, கடவுளுக்கு விரதம் இருந்து சாப்பிட மறுக்கிறோம், இதுவும் பசி தான் ஏற்படும் வயிற்றில். 2வது உள்ள பசி என்ன பசி அப்படின்னா உணவு கிடைக்கல அதனால நான் பசியோடு இருக்கிறேன், என்ற சாப்பாடு இல்லை நான் பசியோடு இருக்கேன். அப்போது முதல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு ஆற்றல் தவ ஆற்றலுக்காக உட்கார்ந்துருக்குறோம். நான் சாப்பிட மாட்டேன்னா மாட்டேன் அப்படின்னு ஒரு தவத்திற்காக உட்கார்ந்து ஒரு ஆற்றலை பெறுவதற்காக நம்ம போராடிக்கிட்டு. அதை விட அந்த ஆற்றலை விட சிறந்த ஆற்றல் என்னன்னா பசியை ஆற்றுவது தான். அப்போ பாருங்கள், 2 பேரும் கம்பேர் பண்ணுறாரு. ஒரு பெரிய முனிவர் ஞானி பசியில் உணவு இருந்தாமல் தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைக்கிற ஆற்றலை விட ஒரு சாதாரண மனிதன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மனிதனுடைய பசி ஆற்றிட்டானா அவனுக்கு ஆற்றல் அதிகங்கிறார். அவனுக்கு அப்புறம் தான் இவருங்கிறார். தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளுதல். அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகிறவருடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான் அந்த வலிமையே வருது. எப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கு பாருங்க அந்த திருக்குறள் பாருங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். நெக்ஸ்ட், அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. ஸோ அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று சொல்லியிருக்காங்க. ஸோ பொருள் வைப்புள்ளி என்றால் என்ன அர்த்தம்னா பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பொருள் வைப்புள்ளி என்று இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போது பொருளை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இடத்த நம்ம பீரோ லாக்கரை சொல்லுவோம். பீரோ லாக்கர் தான் என்ன சொல்லுவோம், பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் என்று சொல்லுவோம். நம்ம வரக்கூடிய பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேவிங்ஸ் அங்கே கொண்டு வைப்போம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அற்றார் அலிபசி தீர்த்தல் பெற்றான் பொருள்வை புலி. கடைசி காலகட்டத்தில் இறக்கக்கூடிய தருவாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்கிறோம். ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 50 லட்சம் ரூபா பணம் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காரு. இன்னொருத்தட்ட எதுவுமே பேலன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அவர் வீட்டில் பீரோவில் எம்டியாக தான் இருக்குது. இப்போ இறக்குற தருவாய் வருது, 2 பேரும் வருத்தப்பட்டு இறந்து முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே கற்பனை செய்து பார்ப்போம். இறந்து முடித்ததுக்கப்புறம் மேலே அப்படியே போகிறாங்க. இப்போ சொர்க்கம் நரகம் 2 பிரிவு இருக்குது. இப்படி தான் நமக்கு எத்திக் போதிச்சிருக்கிறாங்க, மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. உண்மை பொய்ங்கிறது விட்டுருங்க, செத்ததுக்கப்புறம் மேலே போவாங்க சொர்க்கம். இது உண்மையோ பொய்யோ, நம் முன்னோர்கள் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அற வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்த தர்மம் இது. அப்போ மேலே போகிறோம். இப்போ பார்க்குறாங்க உன் பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கு, அதையே கேட்க போகிறாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ முதல்ல அந்த பேங்க் பேலன்ஸோடு இருந்தார்ல அவர்கிட்ட கேட்காங்க, நீ எத்தனை பேருக்குப்பா உதவி செஞ்சுருக்க, எத்தனை பேர் பசியை போக்கியிருக்க சொல்லு அப்படின்னா கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 10 பேரோட பசியை போக்கியிருப்பாங்க. சரி, நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பா. செகண்டு, அக்கௌண்ட் பேலன்ஸில் சுத்தமாக 0 இருக்கிற ஒருத்தர், அவரை கூப்பிட்றாங்க, நீ வாப்பா எத்தனை பேர் பசியை போக்கியிருக்காரு. ஐயா என்கிட்ட எந்த பணம் காசு சேர்த்து வைக்கல,
நான் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக பணத்தை சேர்த்து அவர்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். எல்லாருடைய பசியை நான் போக்கியிருக்கேன். எடுத்து பார்த்தா ஒரு 5 லட்சம் பேர் பசியை போக்கிறேன். சரி வாப்பா, நீ சொர்க்கத்துக்கு போப்பா, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்க நின்றுருப்பான். அப்போது பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக நாம் வந்து செல்வத்தை சேர்த்து வைக்காமல் பிறருக்கு உதவி எத்தனை பேரோட பசியை போக்கியிருக்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய கணக்கில் சேருதுங்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துரன் பெற்றான் பொருள்வை புலி என்றால் பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அதுதான். நான் 5 லட்ச ரூபா பணத்தை சேர்த்து வச்சா முக்கியம் கிடையாது. நான் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன், 500 பேருடைய பசியை போக்கியிருக்கிறேன். இதான் நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்கிற இடம். அற்றார்னா வறியவர், பொருள் வைப்புலினா பொருளை சேர்த்து வைக்கும் இடம். அடுத்து பாருங்க, பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிது. பிறர் சாப்பிடும் பொழுது அதை நம்ம வந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம கையில் நிறைய உணவு இருக்குது. ஒரு ஆளுக்கு தேவையான உணவோட கொஞ்சம் கூட நல்லா உட்காந்து கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கோம், சாப்பிட்ருக்கோம். ஒருவர் பசியோடு வந்து அந்த பசி பார்வையில் உங்கள் உணவையும் உங்களையும் பார்க்குறாரு. அப்போது உடனடியாக நம்ம மனசில் என்ன தோணும்? உடனே இந்த பிளேட்டில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சு அவருக்கு கொடுத்து அவரை சாப்பிட வச்சா நம்ம மனிதன். கரெக்டாக? சரி. அப்போது பாத்தூன் மறியவனை, தன்னுடைய உணவை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். பிறர் தன்னை பார்த்து சாப்பிடும்போது மனசு குறுகணும். பசியால் பார்க்கக்கூடிய பார்வையை வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு அந்த குணம் இருக்கும். நிறைய பேர் யாசகங்கட்டும் என்ன செய்ய முடியும்? நம்ம பாட்டில் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கடன் பக்கத்தில் வந்து கேட்டாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குணம் எப்படி இருக்குது பாருங்கள், மிருக குணமாக நமக்கு மாறிடுச்சு இன்றைக்குள்ள சொசைட்டி எப்படி இருக்கிறதுனால. இப்போ பாத்துன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிதுன்னா, இப்படி ஒருத்தன் வாழ்கிறான், பிறர் கண்ணால் பசியை பார்த்தே தன்னுடைய உணவை கொடுத்துட்றான். எப்போ வச்சுக்கோப்பா, நீ சாப்பிடுப்பா, எனக்கு கூட வேண்டாப்பா, எனக்கு மதியான சாப்பாடு வீட்டில் இருக்குது, நைட்டு சாப்பாடு நான் ஒருவேளை சாப்பிடலாம், என்ன கெட்டா போகிறேன். நம்ம மாமனிதனாக மாறியாச்சு. மதியான சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் வீட்டிலேருந்து, ஒரு பசின்னு கேட்காரு, பாதி கொடுத்துட்டு சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட்டா மனிதன். அந்த சாப்பாட்டை முழுசாக அவர் கையில் கொடுத்துட்டு நீ சாப்பிடு, எனக்கு நைட்டு சாப்பாடு இருக்குது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் காலையிலையும் சாப்பிட்டு தான் வந்தேன், இந்த ஒரு வேளை சாப்பிட்லன்னா நான் என்ன அப்புறம், உனக்கு சாப்பாடே ஒரு வேளை, இந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிடுன்னு கொடுக்குறான் பார்த்தீங்களா? அவனை சாகும் வரைக்கும் பசி என்கின்ற ஒரு பிணி, அதாவது பசி என்னும் ஒரு நோய் அவனை தீண்டவே செய்யாதுங்கிறார். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. அவனுக்கு பசி என்கின்ற ஒரு பிணியே ஏற்படாது, அந்த நோயே இருக்காது, பசின்னு சொல்லவே மாட்டான். அவனுக்கு உணவு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறார். பாத்தூன் மறியவனை பசி எனும் தீப்பினி தீண்டல். இது பிணின்னு சொல்ல, தீப்பினி கொடுமையான நோய், தீய நோய் அவனை வழிநறிச்சு வாழ்க்கையில் வந்து எங்கேயுமே தாக்காது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்கணவர்ங்கிறார். ஈத்து உவக்கும் இன்பம், பிறருக்கு கொடுப்பதால் வருவது இன்பம்ங்கிறார். ஈத்து உவக்கும் இன்பம், சரிங்களா? உவக்கும் இன்பம். அப்போ பிறருக்கு நம்ம ஒரு பொருளை எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு இன்பமானது பிறக்கும். கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக, ஷுவர். பிறருக்கு கொடுக்கும்போது நமக்கு இன்பம் பிறக்கும். அதை தெரியாதவன் என்ன பண்ணுவானா, இந்த இன்பத்தையே அனுபவிக்காதவன் தான் யாருக்கும் உதவாமல் தன்னோட பொருட்களையே சேர்த்து வச்சு அதை இழந்துடக்கூடிய முட்டாள் என்று சொல்கிறார், கொடியவன் என்று சொல்கிறார். வன்கணவர்னா கொடுமையானவன் என்று அர்த்தம். அவர் வள்ளுவர் என்ன சொல்றாரு, பிறருக்கு கொடுக்கலைனாலும் அது கையில இருந்து என்ன பண்ணுமா, அழிஞ்சுதான் போகுதுங்கிறார். செல்வம் சகடக்கால் போல வரும் நாளடியார் அதுக்கு தான் சொல்லுது. செல்வம் சகடக்கால் போல வரும்னா, இன்னைக்கு உன்ட்ட பணம் இருக்கும், நாளைக்கு அந்த பணம் காணாமல் போயிடும், நாளை கழிச்சு அந்த பணம் வரும், அதுக்கடுத்து காணாமல் போயிடும். அப்போ பணம் என்பது நம்மகிட்ட வரவும் செய்யும், நம்மகிட்ட போகவும் செய்யும். அப்போ நம்ம என்ன நினச்சிடணும், பணம் நம்ம கைக்கு வருதா, செல்வம் நம்ம கைக்கு வரும் பொழுது அந்த வந்திருக்க செல்வத்தை இது எப்பவும் போக தான் போகுது, ஷுவரா, இது எப்படியும் போக தான் போகுது. போகிறதுக்கு பிறகு நம்மளே கொடுத்துருவோம், அது ஈகையாக மாறிடுது இல்லை, அதுவாக போகிறதுக்கு நான் கொடுத்ததுக்கு ஈகை பேராது வருதா? அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஈத்துவக்கும் இன்பம், பிறருக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை, பிறருக்கு ஒரு பொருள் கொடுப்பதால் ஏற்படும் இன்பத்தை தெரியாதவன் தான் பிறருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு தன்ட்டே வச்சு அந்த செல்வத்தை இழக்கக்கூடிய கொடியவன் என்று சொல்கிறார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுப்பது வந்து உலகத்திலே கொடுமையான தொழில். அதுதான் நம்ம நினைப்போம். யாசிப்பவர்களை பார்த்து நாம் வந்து கேட்போம், நீ என்னப்பா பிச்சை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாராவது ப்ரொஃபஷனலாக வேணும்னா போய் பிச்சை எடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இது வேணும்னா பிச்சை எடுப்பாங்க. சோம்பேறிகள் பிச்சை எடுப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. யாசிக்கும் நிலைக்கு ஒருத்தர் தள்ளப்பட்டிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரா? யாராவது ஒருத்தர் நீங்கள் இன்ஜினியராக போகிறீங்களா, டாக்டராக போகிறீங்களா, பிச்சை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும்
ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உயர்வாக இருக்கணும் தான் நினைப்பேன். எல்லோரும் என்ன ஈத்தல், நான் இறந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போது இரத்தல் என்கின்ற தொழில் தான் உலகத்திலே மிக கொடுமையானது. ஒரு 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 அடிமை தொழில் கூட செஞ்சு சம்பாதிச்சுட்டு ஏதோ ஒரு 10 காசு சம்பாதிச்சுட்டு போகலாம். அதில் கூட ஒரு தொழில்னு ஒன்று இருக்குது. எந்த தொழிலுமே இல்லாமல் பிறரிடம் கையேந்தி நிற்கும் நிலை அவல நிலை. துன்பத்திலே பெரிய துன்பம் தான். அதான் அவர் சொல்கிறார், இரத்தலின் இன்னாது, அதை விட துன்பம் ஒன்று இருக்கான் உலகத்தில். இரத்தலே துன்பம் நம்ம சொல்லியாச்சு, இரத்தலை விட துன்பமானதுன்னு ஒன்று இருக்கான். என்னது? மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல்னா, நான் சம்பாதிச்ச பணத்தையும் செல்வத்தையும் தன் உணவையும் தானே வைத்துக்கொள்ளும், யாருக்குமே நான் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடியது பிச்சை எடுப்பதை விட மோசமானதுங்கிறார், அதை விட துன்பமானதுங்கிறார். அப்போது தன் பொருளையும் தன் செல்வத்தையும் தன்னுடைய எந்த ஒரு வெல்த்தையும் பிறருக்கு கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தான் என்று வைத்துக்கொள்வது பிச்சை எடுத்தலை விட ரொம்ப மோசமானது என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு பாருங்கள், இரத்தலின் அதனால் பிறருக்கு கொடுக்காமல் இருப்பதை விட மோசமானது. பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இரத்தல் என்ற அர்த்தம் என்ன? பிச்சை எடுப்பதற்கு சமமானது. சாதலின் இன்னாது இல்லை இனிததும் ஈதல் இயையா கடை. சாதலை விட துன்பமானது உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. கரெக்டு தானே? ஒரு மனுஷன் எதுக்காக மேக்ஸிமம் அழுகிறோம்? பிறகு இறந்தாதான் பெரிய லெவலில் அழுகிறோம். ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தால் கூட சாவறதே இனிமையானதாக மாறிடுதுங்கிறார். இப்போ ஒரு மனுஷன் அதிகமாக போராடுறதே அவனோட உயிருக்காக தான் போராடுவான், செத்துறக்கூடாது தான் போராடுவான். ஒரு அம்மா அப்பா இறந்துட்டா கூட அம்மா அப்பா இறந்துட்டான்னு அழுவான், கண்ணீர் விடுவான், ஐயோயோ தாயே இறந்துட்டியே அப்படின்ட்டு ஒரு 4 நாள் பாட்டு பாடுவான். அப்படியே போகும். அப்படியே நாள் போக 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 இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவான். ஒரு 15 வருஷம் கழிச்சுட்டு உங்கள் அம்மா இறந்த தினம், தந்தை இறந்த தினம் என்னைக்குப்பா இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவனுக்கு ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 20-25 வருஷம் அது கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுருப்பான். அன்றைக்கி அழுத அளவுக்கு அழ முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேம்பி அழுத மாதிரி அன்றைக்கி கண்ணீர் வராது. இதுதான் உலக இயல்பு. காதலிக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறாங்க, பார்த்திங்கன்னா மனைவி கணவன் அவ்வளோ அன்னுன்யம் வாழ்கிறாங்க, இறந்துட்ட பிறகு வாழவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க. நாட்கள் போக 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 10 வருடம் 15 கழிச்சு இயல்பு வாழ்க்கைக்கு வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு மனிதன் எத்தனையோ உறவுகள் இருந்தால் தன் உயிருக்கு தான் அதிகமாக பயப்படுவான். தன்னுடைய உயிர் போனால் தான் அவன் உயிர் போகும். அப்போது ஒரு மனிதன் சாவதை தான் துன்பமாக நினைக்கும். அதை தாண்டி மனிதனுக்கு ஒரு துன்பம் கிடையாது. நம்ம சொல்லக்கூடாது எனக்கு படிக்கிறது துன்பம், பேசுகிறது துன்பம், அது துன்பம், இது துன்பம் கிடையாது, வேலை பார்க்குறது துன்பம்லாம் கிடையாது. சாகிறது தான் துன்பம். ஆனால் அதை விட துன்பம் என்னென்னா, ஒரு ஏழை ஒரு வறியவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்கும்போது உங்களால் கொடுக்க முடியல, ஆனால் மனசு இருக்குது, ஐயோ ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சி இருக்குது, ஆனால் கையில் ஒன்றுமே இல்லைங்கும்போது செத்து போகிறதே இனிமையாக தெரியுதுங்கிறார். ஸோ இன்னாது என்பது துன்பத்தை குடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள் மக்கள். மக்கள் ஈகையை ஒரு பண்பாக வைத்திருந்திருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சும்மா வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. காணமயிலுக்கு கலிங்கம் நல்கினான் பேகன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ மனிதர்கள் அறத்தை வைத்தே வாழ்ந்திருக்கான் 2000 வருஷத்துக்கு முன்பு. இன்றைக்கி அறம் என்பது குறைஞ்சி போச்சு. வள்ளுவர் காலத்தில் போதிச்ச அறம் மக்கள் இவ்வளோ செழுமையாக வாழ்ந்திருக்கா பாருங்க. பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ரோட்டில் ஒரு 2000 ரூபாய் கிடக்குது அப்படின்னா நம்ம வந்து தூக்கிட்டு போகக்கூடிய மனநிலை தான் எல்லாருமே இருக்கும். இதில் எத்தனை பேர் அறமாக அதை கொண்டு போய் உரியவட்ட ஒப்படைக்கணும்னு நினைப்போம்? கான்சியஸ்னஸோடு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நம்ம மக்கள் எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ 10 பேர் இருக்கும்போது ஒரு விதமாக ஆக்ட் பண்ணுவோம். யாருமே இல்லைன்னா அந்த பணத்தை என்ன செய்வோம்? 10 பேர் இருக்கும்போது சொல்லுவோம் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம். யாருமே இல்லை அந்த இடத்துல, நம்ம மட்டும் தான் இருக்கும். 2000 ரூபாய் திடீர்னு கீழே கிடக்கு, இல்லைனா ஒரு கோல்டு ரிங்கு கீழே கிடக்கு, என்ன செய்வோம்? அப்போ அதான் அறம் வலியுறுத்தல் என்பதில் வள்ளுவர் போதிக்கக்கூடியது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஸோ பயனுள்ளத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிற அந்த வகுப்பு மீண்டும் நாளைக்கு வேற ஒரு பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.